ஆழ்ந்தவன் நேயர்களுக்கு வணக்கம். எங்களின் படைப்புகளிற்கு நீங்கள் எப்பொழுதும் தரும் ஆதரவை இந்த ஜன்னலில் ஒரு சிறுமி டோட்டாச்சான் நாவலிற்கும் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் எங்கள் உழைப்பை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். நாவலிற்குள் போலாமா? ரயில்வே ஸ்டேஷன். அவர்கள் ஜியோகோகா ஸ்டேஷனில் ஒய்மாச்சி ரயிலில் இருந்து இறங்கினார்கள். அம்மாதான் டோட்டாச்சானின் கையை பிடித்துக் கொண்டு டிக்கெட் கேட் வழியாக வந்தார். டோட்டாச்சான் இதற்கு முன் ரயிலில் வந்ததே இல்லையானதால் தாம் இறுக்கமாக பிடித்திருந்த அந்த விலை மதிப்பற்ற டிக்கெட்டை கொடுப்பதற்கு தயங்கினார். நானே இதை வச்சுக்கலாமா? டோட்டாச்சான் டிக்கெட் கலெக்டரிடம் கேட்டார். இல்லை, முடியாது என்று சொல்லிக்கொண்டே அவர் டிக்கெட்டை அவளிடமிருந்து படுத்துக் கொண்டார். அவள் டிக்கெட்டுகளால் நிரம்பி இருந்த அவர் பெட்டியை காண்பித்து, எல்லாம் உங்க டிக்கெட்டா என்றார். இல்லை, இதெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு சொந்தமானது. வெளியே போகும் பிரயாணிகளிடம் கிட்டத்தட்ட டிக்கெட்டுகளை பிடுங்கிக் கொண்டு அவர் பதிலளித்தார். டோட்டாச்சான் அந்த பெட்டியை பேராசையிலே உற்று நோக்கிக் கொண்டு தொடர்ந்து சொன்னான். நான் பெரியவளானதும் ரயில்வே டிக்கெட் விற்க போறேன். டிக்கெட் கலெக்டர் முதல் முறையாக அவள் மேல் ஒரு கணம் பார்வையை ஓடவிட்டார். என் சின்ன பையனும் ஸ்டேஷனில் ஒரு வேலையை விரும்புகிறான். அதனால நீங்க 2 பேருமே சேர்ந்து வேலை செய்யலாம். டோட்டாச்சான் ஒரு பக்கமாய் நகர்ந்து டிக்கெட் கலெக்டரை முழுமையாய் நன்றாக பார்த்தார். அவர் மிகவும் கொழுத்து குண்டாக இருந்தார். கண்ணாடி அணிந்திருந்தார். பார்ப்பதற்கு கருணை ததும்ப தெரிந்தார். என்றவாறே அவள் இடுப்பில் கைகளை வைத்துக்கொண்டு அவர் சொன்ன ஆலோசனை குறித்து சிந்தித்து பார்த்தார். எனக்கு ஒன்னும் உங்க பையனோட வேலை செய்யறதுல ஆட்சேபனை இல்லை. நான் இப்ப புது ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன். அதனால ரொம்ப பிஸியா இருக்கேன். இருந்தாலும் நீங்க சொன்ன ஆலோசனைய குறிச்சு யோசிக்கிறேன். அவள் அம்மா தனக்காக காத்து கொண்டிருக்கும் இடத்திற்கு நான் ஒரு டிக்கெட் விற்பனையாளராக போறேன் என கத்திக்கொண்டே ஓடினார். அம்மா இதனால் ஒன்றும் ஆச்சரியப்படவில்லை என்றாலும், நீ ஒரு உளவாளியாவா என்றளவா நினைத்தேன் என்றார். அம்மாவின் பையை பிடித்துக் கொண்டு டோட்டாச்சான் நடக்க ஆரம்பித்த போது இன்றைக்கு முந்தைய நாள் வரை தான் ஒரு உளவாளியாக வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாக இருந்ததை நினைவுபடுத்திக் கொண்டார். இவள் போய் டிக்கெட்டுகள் இருந்ததை நினைவுபடுத்தி பொறுப்பாளியாகும்படி நேர்ந்து விட்டால் அது எவ்வளவு வேடிக்கை! ஒரு அருமையான யோசனை அவளுக்கு வந்தது. அவள் அம்மாவை பார்த்து தனது உச்ச குரலில் கேட்டாள். உண்மையிலேயே உளவாளியாக போறேன்னா ஒரு டிக்கெட் விற்பனையாளராகவும் ஆக முடியுமாமா? அம்மா அதற்கு ஒன்றும் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. சிறிய பூக்களுடன் கூடிய அந்த தொப்பியின் கீழ் உள்ள அம்மாவின் அழகிய முகம் சீரியஸா இருந்தது. விஷயம் என்னவென்றால், அம்மா மிகவும் வருத்தமாய் இருந்தாள். டோட்டாச்சானை இந்த புதிய பள்ளியிலும் எடுத்துக்கொள்ளாவிட்டால் என்ன செய்வது? அம்மா வருத்தப்படுகிறாள் என்பது தெரியாததால் அவர்கள் இருவரது கண்களையும் சந்தித்ததும் டோட்டாச்சான் அபரிதமிதமான சந்தோஷத்துடன், நான் என் மனச மாத்திக்கிட்டேன். நான் புதிய ஸ்டோர்களுக்காக விளம்பரத்திற்கு செல்லும் வீதி இசைஞர்களது குழுவில் ஒருத்தியாக சேர்ந்து விட விரும்புறேம்மா என்றார். அம்மா பேசும்போது நம்பிக்கையின்மை அவர் குரலில் தோய்ந்து கிடந்தது. வா, இப்பவே நேரம் ஆகி போச்சு. ஹெட் மாஸ்டர் நமக்கு காத்திருக்கும்படி நம்ம செஞ்சிடக்கூடாது. நீ எங்க போகணுமோ அந்த பக்கம் பார்த்து நேரா நடக்கணும் என்றாள் அம்மா. அவர்களுக்கு முன்னால் தூரத்தில் அந்த சின்ன பள்ளியின் கேட் கொஞ்சம் கொஞ்சமாக பார்வைக்கு தெரிந்து கொண்டே வந்தது. ஜன்னலில் ஒரு சிறுமி. டோட்டாச்சான் தற்போது கொஞ்ச நாட்களாகத்தான் பள்ளியில் சேர்க்கப்பட்டிருந்தாலும் அதற்குள் பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டாள் என்பதுதான் அம்மாவை வருத்தப்பட வைத்தது. முதல் கிரேடிலேயே இப்படி வெளியேற்றப்படுவது என்பது எங்குமே நடக்காதது. ஒரு வாரத்திற்கு முன்தான் அது நடந்திருந்தது. டோட்டாச்சான் ஹோம் ரூம் டீச்சர் அழைத்ததற்கிணங்க அம்மா போய் டீச்சரை பார்த்தாள். உங்க மகள் மொத்த வகுப்பையே கெடுக்கிறாள். நான் அவளை வேறு பள்ளிக்கு அழைத்துச் செல்லும்படி உங்களை கேட்கும் கட்டாயத்தில் இருக்கிறேன்
அந்த அழகான டீச்சர் பெருமூச்சு விட்டார். நான் அவளுக்காக இன்னும் எதுவும் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறேன். அம்மாவை இது மொத்தத்தில் திடுக்கிடும்படி செய்துவிட்டது. தோட்டாச்சான் மொத்த வகுப்பையே இடையிடம் செய்யும் அளவிற்கு அப்படி இந்த பூமியில் என்னதான் இருக்கிறது என அம்மா வியந்தாள். படப்படப்புடன் கண்களை இமைத்துக் கொண்டும் பேஸ்பா ஸ்டைலில் குட்டையாக வெட்டப்பட்ட முடியை தொட்டுக் கொண்டும் இந்த டீச்சர் விளக்க ஆரம்பித்தாள். தடவைகள் அவள் மேஜையை திறந்தும் மூடவும் செய்கிறாள் என்பதில் இருந்து ஆரம்பிப்பது நல்லது. மேஜையில் இருந்து எதையாவது எடுக்கவோ இல்லை மேஜையில் ஏதாவது வைக்கவோ நேரிட்டால் ஒழிய யாரும் மேஜையை திறக்கவோ மூடவோ கூடாது என நான் சொல்லியிருந்தேன். அதற்கு உங்கள் மகள் எப்போதும் சிலவற்றை வெளியே எடுக்கிறாள், சிலவற்றை உள்ளே வைக்கிறாள். அவளது நோட்டு புத்தகம், பென்சில் பெட்டி, பாட புத்தகம் மற்றும் மேஜைக்குள் வேறு என்னென்னலாம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் ஒன்று வெளியே இருக்கிறாள், இல்லை உள்ளே வைக்கிறாள். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, நாங்கள் எழுத்துக்களை எழுதிக் கொள்வதாக உங்கள் முகல் முதலில் மேஜையை திறந்து நோட்டு புத்தகத்தை எடுப்பாள். பின்னர் அப்படியே மேஜையின் மேற்பகுதி படா என மூடுவாள். பின்னர் அப்படியே மேஜையை திறந்து தலையை உள்ளே வைத்து பென்சிலை வெளியே எடுத்து வேகமாக மேஜையை மூடி எழுதுவாள். ஒருவேளை அவள் அதை மோசமாகவோ இல்லை தவறுதலாகவோ எழுதியிருந்தால் அவள் மேஜையை மறுபடியும் திறந்து ரப்பரை வெளியே எடுத்து மேஜையை மூடி எழுத்தை அழைத்து பின்னர் மறுபடியும் மேஜையை திறந்து ரப்பரை உள்ளே வைத்து மூடுவாள். இவ்வளவு வேலையையும் அதிவேகத்தில் செய்வாள். அவள் மறுபடியும் அந்த எழுதிய பின்னர் ஒவ்வொரு பொருளாய் மேஜைக்குள் ஒன்றன் பின் ஒன்றாய் வைப்பாள். பென்சிலை வைப்பாள், மேஜையை மூடுவாள், பின்னர் மறுபடியும் திறந்து நோட்டு புத்தகத்தை வைப்பாள். பிறகு அடுத்த எழுத்திற்கு போகும்போது அவள் மறுபடியும் மேற் சொன்ன எல்லாவற்றையும் செய்வாள். முதலில் நோட்டு புத்தகம், பின்னர் ரப்பர். ஒவ்வொரு முறையும் மேஜையை திறந்தும் மூடவும் செய்வாள். இவையெல்லாம் என் தலையை சுற்ற வைக்கும். ஆனால் அதற்காக அவளை நான் திட்ட முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு முறை திறக்கும் போதும் மூடும் போதும் அதற்கு காரணம் இருக்கும். தனது மனதில் இருந்த அந்த நினைவு காட்சிகள் விலகினால் போதும் என்கிற மாதிரி அந்த டீச்சரின் பெரிய கண்ணினுகள் படப்பட என இமைத்தன. திடீரென அம்மாவிற்கு ஏன் தோட்டாசான் தனது மேஜையை அடிக்கடி திறந்து மூடுகிறாள் என்பதற்கான காரணம் கொஞ்சம் கொஞ்சமாய் புரிய ஆரம்பித்தது. தோட்டாசான் முதல் நாளில் பள்ளியில் இருந்து வந்ததும் எவ்வளவு குதூகலமாய் இருந்தாள் என அம்மா நினைத்து பார்த்தார். அவர் சொன்னால், ஸ்கூல் ரொம்ப நல்லா இருக்குமா, வீட்டுல என் மேஜையை இருப்பே அந்த டிராயர் தான் இருக்கும், ஆனா ஸ்கூல்ல உள்ள மேஜையில மேற்பகுதியை நீ தூக்கிடலாம். அந்த மேஜை ஒரு தொட்டி மாதிரி இருக்குமா, அதுக்குள்ள இந்த மாதிரி பொருள்னாலும் நீ வச்சுக்கலாம், ரொம்ப பிரமாதம்மா. அம்மா அவள் எப்படி சந்தோஷமாய் அந்த புதிய மேஜையின் மேல்முடியை திறந்தும் மூடியும் இருப்பாள் என்பதை மனதிற்குள் காட்சியாக்கி பார்த்தாள். அம்மா இதெல்லாம் அப்படி ஒன்று பெரிய குறும்புத்தனம் இல்லை என்றுதான் நினைத்தாள். ஒருவேளை தோட்டாசான் அப்படி செய்வதில் உள்ள புதுமை தீர்ந்தவுடன் இந்த மாதிரி செய்வதையே கூட விட்டு விடலாம். இருந்தாலும் அவள் டீச்சரிடம் சொன்னது என்னவோ, நான் இது சம்பந்தமா அவர்கிட்ட பேசுறேன் என்றுதான். டீச்சர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவளின் குரலின் ஸ்தாயி கூடிக்கொண்டே போனது. இது மட்டும் நான் இன்னும் பெருசுபடுத்திருக்கவே மாட்டேன். டீச்சர் முன்னே சாய்ந்து சொல்லிக் கொண்டிருந்ததால் அம்மா பயம் கலந்த குழப்பத்துடன் பின்னே நகர்ந்தாள். அவள் தனது மேஜைய சத்தம் கலப்பாத டைம்ல எப்போ எழுந்து நின்றுகிட்டே இருப்பா, அதுவும் வகுப்பு நடக்கிற முழுவதும். எழுந்திருக்கிறாளா? எங்க? அம்மா ஆச்சரியத்துடன் விரும்பினாள். ஜன்னல்ல. டீச்சர் பதிலளித்தாள். ஏன் ஜன்னல்ல நிக்கிறா? அம்மா குழப்பத்துடன் கேட்டாள். டீச்சர் கிட்டத்தட்ட கிழிச்சிட்டு விட்டார். டீச்சர் சொன்ன கதையின் சாரம் இதுதான். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேஜையின் மேற்பகுதியை மோதி அடித்த பிறகு தோட்டாச்சான் தன் மேஜையை விட்டு அகன்று ஜன்னல் அருகே போய் நின்று வெளியே வேடிக்கை பார்ப்பாள். ஏதோ சத்தம் போடாத வரைக்கும் அவள் அங்கேயே கொஞ்சம் நின்று விட்டு போகட்டும் என டீச்சர் நினைக்க தொடங்கும் போது
தோட்டாச்சான் பளபளக்கும் ஆடம்பர ஆடை அணிந்து செல்லும் வீர இசைஞர்களை குழுவை திடீரென அழைப்பார். தோட்டாச்சான் என் சந்தோஷத்திற்கும் டீச்சர் தாங்க முடியாத தொந்தரவுக்கும் ஏதுவாக அந்த வகுப்பறை தரை மட்டத்தில் தெருவை பார்த்து இருந்தது. தெருவுக்கும் வகுப்புக்கும் இடையே குட்டை புதர் வெடினான். அதனால் வகுப்பறையில் இருந்து யாரும் வெளியே போனாலும் பாதசாரிகளிடம் எளிதாக பேசலாம். தோட்டாசான் வீதி இசைஞர்களை அழைத்ததும் அவர்களும் ஜன்னல் அருகே வந்து விடுவார்கள். டீச்சர் சொன்னால் அப்போதுதான் தோட்டாசான் அந்த விஷயத்தை மொத்த வகுப்பறைக்குமே இதோ அவனை கேட்காங்க என்று அறிவிப்பாளாம். உடனே குழந்தைகள் அனைவரும் ஜன்னல் அருகே குழுமி இசைஞர்களை காண்பார்கள். ஏதாவது வாசிங்க தோட்டாசான் சொன்னதும் சாதாரணமாய் பள்ளி வழியே அமைதியாக கடந்து செல்லும் அந்த குழு கிளாரினட், காங், ட்ரம்ஸ், சாங்கிசன் மூலம் மிக உற்சாகமான இசை கச்சேரியை மாணவர்களுக்காக நடத்தி முடித்து விடுவான். ஆனால் அந்த பரிதாபத்திற்குரிய டீச்சரோ ஒன்றுமே செய்ய முடியாமல் அந்த காட்டுத்தனமான குழப்பம் மிக்க சத்தம் அடங்கும் வரை பொறுமையாய் காத்திருப்பார். கடைசியாக இசை கச்சேரி முடிந்ததும் இசைஞர்கள் போய்விடுவார்கள். தோட்டாச்சனை தவிர எல்லா மாணவர்களும் இருக்கைக்கு திரும்பிடுவார்கள். டீச்சர், இன்னும் நீ ஜன்னல்லே இருக்க என்று கேட்டால் தோட்டாச்சான் ரொம்பவும் ஈடுபாட்டுடன் இன்னொரு இசைக்கலைஞர் குழு இந்த வழியா வரலாம், இப்படி யாராவது மறுபடியும் வந்து அவங்களை நான் கவனிக்காம போயிட்டா அது எவ்வளவு பெரிய அவமானம் என்று பதிலளிப்பார். இப்போது உங்களுக்கு புரியும் இதெல்லாம் வகுப்புக்கு எவ்வளவு பெரிய இடையூறுங்க. டீச்சர் உணர்ச்சி பொங்க சொன்னாள். அம்மா அவளுக்கு உண்மையாகவே பரிதாபப்பட ஆரம்பிக்கும் போது அவள் மறுபடியும் தனது கிரீச் குரலில் அதுக்கப்புறம் என ஆரம்பித்தாள். அது தவிர வேற என்ன செஞ்சா? அம்மா கொஞ்சம் கொஞ்சமாய் நம்பிக்கையை இழந்து கொண்டே கேட்டாள்.